Good morning students. Today we are going to learn the next theorem number 17, Cauchy condensation test. So statement is, suppose A1 greater than or equal to A2 greater than or equal to etc. greater than or equal to 0. Then the series sigma n equal to 1 to infinity an converges if and only if the series sigma k equal to 1 to infinity 2 power k into a 2 power k equal to a1 plus 2a2 plus 4a4 plus 8a8 plus etc. convergence. Okay. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸ் அந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் A1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு A2. ஸோ இது வந்து ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸ். ஓகே. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து உனக்கு கன்வர்ஜஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் சிக்மா கே ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி 2 பவர் கே இன்டு ஏ 2 பவர் கே வந்து தட் இஸ் கன்வர்ஜஸ் அப்படின்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே. ஸோ நேம்டு தியரம் நல்லா படிச்சுக்கோ. ஓகே. ஸோ ப்ரூஃப் பாரு. We know that a series of positive terms converges if and only if its partial sum form a bounded sequence. So இது already நம்ம பார்த்துருக்குறோம். So next now if it is sufficient to consider boundedness of the partial sums, let Sn equal to a1 plus a2 plus etc plus an. ஸோ நம்ம Sn வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அண்ட் tk equal to a1 plus 2a2 plus etc plus 2 power k into a 2 power k. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸும் நம்ம எடுத்துக்கிறோம். Sn வந்து tn. ஓகே. நெக்ஸ்ட் ஃபார் n வந்து லெஸ் தென் 2k அப்படின்னா 2 பவர் k அப்படின்னா Sn ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? a1 plus a2 plus etc plus an which is less than or equal to என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து 2 பவர் a பவர் n இருக்குல்ல, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேர்ம்ஸை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதுகிறப்போ இதை விடவும் அந்த வேல்யூஸ் வந்து என்னவா இருக்குது? பிக்காக இருக்குது. ஸோ அதனால தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு a1 ப்ளஸ் a2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் a 2 பவர் k. என்னுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? 2 பவர் k. பிகாஸ் நம்ம இங்கே வந்து n லெஸ் தேன் 2 பவர் கேன்னு கொடுத்ததுனால நம்ம இந்த டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம எழுதுகிறோம். சரியா? ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் a 2 பவர் k ப்ளஸ் 1 மைனஸ் 1. ஓகே. ஸோ இது வரைக்கும் எழுதுகிறோம். திஸ் வேல்யூ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ நம்ம a1 ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம், கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ a2 ப்ளஸ் a3 வந்து தனியாக எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அடுத்து 4 டேர்ம்ஸு சேர்த்து எழுதுகிறோம். ப்ளஸ் எக்ஸெட்ரா லாஸ்ட்டு இவ்வளோ டேர்ம்ஸும் சேர்த்து எழுதுகிறோம். இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு a1 ப்ளஸ் a2 ப்ளஸ் a2, அதாவது a3யை நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா தட் இஸ் a2ன்னு எழுதிக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து மீதி இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் அதே மாதிரி a4 ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம்? ஸோ வந்து a4 ப்ளஸ் a4 ப்ளஸ் a4 ஃபோர்த்து டேர்ம்ஸு. ஏன் அப்படி எழுதுகிறோம் அப்படின்னா நம்மளோட டிக்ரீசிங் சீக்வன்ஸ்லேயே நம்ம கொடுத்துருக்குறோம் a1 greater than or equal to a2 greater than or equal to a3. sometimes equal to கண்டிஷனை கூட சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ a1 equal to a2 that is equal to a3 எப்படி வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அதனால இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஓகே. இதில் இருக்கிற எல்லாமே காமன் டேர்ம்ஸ் வர மாதிரி எழுதுகிறோம். ஸோ இப்போ விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு a1 ப்ளஸ் இந்த a1 ப்ளஸ் a2னா தட் இஸ் 2a2 ப்ளஸ் 4a4 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் 2 பவர் k இன்டு a 2 பவர் k. ஓகே. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் தட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ நம்ம ஆல்ரெடி tkன்னு சொல்கிற வேல்யூவை நம்ம ஆல்ரெடி வந்து எடுத்துருக்குறோம். வேல்யூஸ் tkயோட வேல்யூ a1 ப்ளஸ் 2a2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 2 பவர் k இன்டு a 2 பவர் k அப்படின்னு எடுத்துருக்குறோம். ஸோ நமக்கு இந்த வேல்யூஸ் இருக்கிறதுனால இதுக்கு பதிலாக tk அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? Sn லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு tk ஃபார் n லெஸ் தென் 2 பவர் k. ஸோ இது நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி Snோட வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். Sn ஈக்குவல் டு a1 ப்ளஸ் a2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் an எடுத்துக்கிறோம். இதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஏன்னா நம்மளோட வேல்யூஸ் வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து இதுக்கு அடுத்ததில் இதில் சைடில் எழுதிக்கும் ஃபார்
இங்கே எழுதிக்கோ சரி. ஃபஸ்ட்டு தொடங்குறதுக்கு முன்னே ஃபார் என் வந்து தட் இஸ் கிரேட்டர் தேன் 2 பவர் கே, அது இதில் மென்ஷன் பண்ணல, நீ நோட் பண்ணிக்கோ. ஃபார் என் கிரேட்டர் தேன் 2 பவர் கே அப்படின்னா எஸ்என்னோட வேல்யூ எஸ்என் ஈக்குவல் டு A1 + A2 + எக்ஸெட்ரா ப்ளஸ் ஏஎன். ஸோ இப்போ நம்மளோட வேல்யூஸ் எல்லாம் அப்போ என்னவாக இருக்கும், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூவில் வரும். அதே மாதிரி நீ எழுதிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுற அப்படின்னா ஆட் பண்ணி கீழே கொண்டு வர நேரம் உனக்கு தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 × TKன்னு கிடைக்கும். ஒன்லி சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்த்துக்கோ சரியா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 × TKன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது, எஸ்என் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு வந்து தட் இஸ் 1/2 × TK இருக்குது. இப்போ நம்ம என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 2 × SN greater than or equal to TK அப்படின்னு கிடச்சிரும் சரியா. ஸோ இது வந்து நமக்கு என்ன, நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன், அதாவது TK less than or equal to 2 × SN for n greater than 2 power k. ஓகே. ஸோ நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வேல்யூஸும் செகண்ட் ஈக்குவேஷன் வேல்யூஸும் நமக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். சப்போஸ் சிக்மா ஏஎன் வந்து கன்வர்ஜஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், தென் த சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் சீக்வன்ஸ் SN வந்து என்னவாக இருக்கும், கன்வர்ஜஸாக இருக்கும். ஓகே. ஸோ தட் இம்ப்ளைஸ் சீக்வன்ஸ் SN வந்து கன்வர்ஜஸ்னால் அது என்னவாக இருக்கும், தட் இஸ் பவுண்டடாக இருக்கும். நமக்கு பவுண்டட் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு n பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்து அதுக்கு வந்து தட் சீக்வன்ஸ் வந்து விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தட் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம், SN லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு m ஃபார் ஆல் n. ஓகே. தேர்ஃபோர் இதில் என்ன சொல்லலாம், அப்போ TK லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2SM which is less than or equal to 2m for all k அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. that implies sequence TK is also bounded above and is monotonically increasing sequence. therefore TK வந்து என்னவா இருக்கும், கன்வர்ஜஸாக இருக்கும். ஓகே. TK வந்து bounded and monotonic increasing sequenceாக இருந்துச்சுன்னா TK வந்து it is converges. ஸோ அப்போ TK வந்து கன்வர்ஜஸ்ன்னா நம்ம TK ஆல்ரெடி எப்படி எடுத்துருக்குறோம், ஒரு சீக்வன்சிங் ஆர்டரில் எடுத்துருக்குறோம். ஓகே. A1 + A2 ஸோ அப்படி எடுத்துருக்குறோம் சரி. அது உனக்கு ஃபஸ்ட்டே தெரியும். ஸோ that implies அப்போ என்ன சொல்லலாம், இதுலேருந்து TKக்கு இருக்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு அதுக்கு சம்மேஷனில் கொடுத்துருக்குறோம். ஸோ திஸ் வேல்யூ இஸ் ஆல்சோ கன்வர்ஜஸ். ஸோ கான்வர்ஸ் பார்ட் இப்போ பண்ண போகிறோம். அப்போ கான்வர்ஸ் பார்ட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சிக்மா K = 1 to infinity 2 power K × A2 power K வந்து கன்வர்ஜஸாக அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணுறது எது ப்ரூஃப் பண்ணணும், சிக்மா ஏஎன் வந்து கன்வர்ஜஸ்ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், தட் இம்ப்ளைஸ் அதுலேருந்து அப்போ என்ன சொல்லிடலாம், இந்த வேல்யூ கன்வர்ஜஸ் அப்படின்னா TK வந்து என்னவாக இருக்கும், கன்வர்ஜஸாக இருக்கும். TK கன்வர்ஜஸ்னால் TK வந்து பவுண்டட்னா TK less than or equal to m. அப்போ தட் இம்ப்ளைஸ் ஈக்குவேஷன் 1லேருந்து அப்போ SN வந்து less than or equal to mன்னு சொல்லிக்கலாம் ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணி. ஓகே. அப்போ SN வந்து என்னவாக இருக்கும், பவுண்டடாக இருக்கும். அப்போ SN வந்து என்னவாக இருக்கும், மோனோட்டானிக் இன்க்ரீஸிங்காக இருக்கும். அப்போ மோனோட்டானிக் இன்க்ரீஸிங் அண்டு பவுண்டட்னா நம்ம கன்வர்ஜென்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ SN கன்வர்ஜென்ட்னா SN நம்ம எப்படி எடுத்துருக்குறோம், SN ஈக்குவல் டு A1 + A2 + எக்ஸெட்ரா ப்ளஸ் AN எடுத்துருக்குறோம் சரியா. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம், சம்மேஷன் AN சொல்லலாம். ஸோ தேர்ஃபோர் சம்மேஷன் AN வந்து கன்வர்ஜஸாக இருக்கும். ஓகேவா. இதுதான் நம்மளோட எது காஷிஸ் கண்டென்சேஷன் டெஸ்ட். ஓகே. நான் இதை வெரிஃபை பண்ணுறோம் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு இஃப் பார்ட்டு பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு ஒன்லி இஃப் பார்ட்டு பண்ணுறோம். ஓகேவா. ஈஸியாக தான் இருக்கும், ஒன்லி டெரிவேஷன் பார்ட்டு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து தியரம் 18. இதுவும் இம்பார்ட்டன்ட் தியரம், நிறைய டைம் வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸில் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ இதில் பாரு ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது, சம்மேஷன் 1/n power p converges if p greater than 1 and p and diverges and p அது கொடுக்க வேண்டாம், என்னை கரெக்ட் பண்ண முடியலை, நீ கரெக்ட் பண்ணிக்கோ. ஒருக்கா சொல்கிறேன் பாரு, ஒன் மோர் டைம். சிக்மா 1/n power p converges if p greater than 1 and diverges if p less than or equal to 1. இதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் சரி. and p 1ன்னு இருக்கிறத கட் பண்ணிக்கோ, அது கிடையாது. and diverges
இஃப் p less than or equal to 1. அப்போது நம்மளோட ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க சரியா, சம்மேஷனில் கொடுத்துருந்தாலே அது எது ஒரு சீரீஸ். ஸோ சீரீஸ் கொடுத்துருக்குறாங்க, சீரீஸ் வந்து 1/n பவர் pன்னு இருக்குது சரி. அது வந்து நமக்கு கன்வர்ஜஸாக இருக்கும். எப்போ கன்வர்ஜஸ் அப்படின்னா பியோட வேல்யூ கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா கன்வர்ஜஸ். எப்போ டைவர்ஜஸ்ன்னு சொல்லுவோம், பியோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா தட் இஸ் டைவர்ஜஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் எத்தனை கேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மொத்தம் 2 கேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பியோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு பண்ணுவோம். நெக்ஸ்ட் கேஸ் 2ல் வந்து பியோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0 அப்படின்ட்டு பண்ணுவோம். இப்படி 2 கேஸ் பண்ணுறோம், பண்ணாலே நமக்கு ஜஸ்ட் ஆன்சர் கிடச்சிடும். சின்ன ப்ரூஃப் தான் சரியா. ஸோ இப்போ வந்து கேஸ் 1 பாரு. கேஸ் 1 நம்ம என்ன பண்ண போகிறோம், பி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். பியோட வேல்யூ 0வாக இருக்கணும், இல்லைன்னா 0 விடவும் சின்ன வேல்யூவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும். ஓகே, சப்போஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பியோட வேல்யூ 0வாக இருந்தால் எப்படி இருக்கும் ஓகேவா. இஃப் பி ஈக்குவல் டு 0 தென் நம்மளோட சீரீஸ் அப்போ எப்படி மாறும், சிக்மா 1/n பவர் பின்னா பி இருக்கிற இடத்துல 0 கொடுக்கணும் சரி. அப்போ நமக்கு சிக்மா 1/n பவர் 0 தட் இஸ் ஈக்குவல் டு எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. ஸோ சிக்மா 1/1 தட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஒன்றுன்னா ஸோ திஸ் இஸ் டைவர்ஜஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேஸ் 2. கேஸ் 2ல் இதுலேயே வந்து நமக்கு என்னென்னா பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிக்கு ஈக்குவல் டு 0வாக இருந்தால் என்ன பண்ணணும்ன்ட்டு பார்த்தாச்சு. அப்போ நெக்ஸ்ட் இஃப் பி லெஸ் தேன் 0வாக இருந்தால் எப்படி இருக்கும் ஓகேவா. பி லெஸ் தேன் 0 தென் லெட் பி ஈக்குவல் டு -q வேர் q கிரேட்டர் தேன் 0. நவ் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n பவர் p ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n பவர் -q. ஏன்னா பியோட வேல்யூ ஏதோ 0 விடவும் சின்னதாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் ஓகேவா. சின்னதாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ 1/n பவர் -q தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி n பவர் -qனா நியூமரேட்டர் டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ நியூமரேட்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ n பவர் q தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ கட்டாயம் என்னவாக இருக்கும், சிக்மா 1/n பவர் p வந்து என்னவாக இருக்கும், டைவர்ஜஸாக இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு வந்து கேஸ் 1 முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேஸ் 2 பண்ண போகிறோம். கேஸ் 2ல் நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டே பியோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும் அப்படி எடுத்துக்க போகிறோம். இஃப் பியோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0வாக இருந்துச்சுன்னா 0 விடவும் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெட் an ஈக்குவல் டு 1/n பவர் p. நம்மளோட சீரீஸை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், an அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரியா. an ஈக்குவல் டு 1/n பவர் pன்னு எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு a1ஓட வேல்யூ என்ன வரும், 1/1. a2ஓட வேல்யூ 1/2 பவர் p அப்படி ப்ளஸ் எக்ஸெட்ரா அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்மளோட சீரீஸ் வந்து இப்போ எப்படி இருக்கும், a1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு a2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது டிக்ரீசிங் சீக்வன்ஸ் அந்த ஃபார்மில் நமக்கு கிடைக்கும் சரியா. நவ் கன்சிடர் சிக்மா k ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி 2a பவர் k இன்டு a2 பவர் k எடுத்துக்கிறோம். இந்த டேர்ம்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, இதெல்லாம் நீ படிச்சுக்கணும் எதை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. that is equal to இப்போ என்ன பண்ணுறோம், 2 சிக்மா k equal to 0 to infinity 2 power k into a 2 power kக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த சீக்வன்ஸ் மாறிடுது இல்லை. an ஈக்குவல் டு நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், 1/n பவர் pன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ a 2 power kன்னா எப்படி இருக்கும், 1 divided by 2 power k the whole power p. புரியுதா. ஸோ அப்போ இந்த இதை வந்து இப்படி மாற்றி எழுதியிருக்கிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா கே ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி 2 பவர் கே இன்ட்டு இந்த வேல்யூவை நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ மைனஸ் கேபி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்தப்போ என்ன ஆகிடும், தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா கே ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி 2 வந்து ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ 2 காமனாக எடுத்துருக்குறோம். அப்போ பவர் என்ன கிடைக்கும், தட் இஸ் 1 மைனஸ் பி இன்டு கே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சிக்மா கே ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி, அப்புறம் என்ன பண்ணுறோம், எல்லாத்துக்கும் ஹோல் காமனாக பவர் கொடுத்துருக்குறோம் சரியா. ஸோ இட் இஸ் எ ஜியோமெட்ரி ப்ரோக்ரஷன் வித் காமன் ரேஷியோ வித் காமன் ரேஷியோ சரி. அது ரேஷியோ கிடையாது, காமன் ரேஷியோ 2 பவர் 1 மைனஸ் பி அந்த மாதிரி ரேஷியோ இருக்கிற மாதிரி இருக்குது. இட் கன்வர்ஜஸ் இஃப் 2 பவர் 1 மைனஸ் பி விச் இஸ் லெஸ் தேன் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 0. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் 1 மைனஸ் பியோட வேல்யூ லெஸ் தேன் 0ன்னு சொல்லுவோம். அப்போ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் 1ஓட வேல்யூ லெஸ் தேன் பின்னு சொல்லுவோம், 1ஓட வேல்யூ லெஸ் தேன்
p. Okay, so அப்போ that if and only if அப்போ 1 minus p ஓட வேல்யூ greater than or equal to 0. if and only if அப்போ 1 ஓட வேல்யூ நம்ம என்ன சொல்லிடலாம், இதுலேருந்து இதை வந்து இது பண்ணிக்கோ. if and only if 1 வந்து greater than or equal to 1 greater than or equal to p அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதுலேருந்து summation 1 by n power p வந்து converges if p greater than 1 and if 1 diverges and ஒரு நிமிஷம் sigma 1 by n power p converges if p greater than 1. ஓகேவா, and diverges இது எடுத்துக்கோ சரி, and diverges if p வந்து less than or equal to 1. ஓகேவா, இதை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் தியரம் நம்பர் 19. தியரம் நம்பர் 19 வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து பாரு. லெட் p வந்து greater than 1 summation n equal to 2 to infinity 1 divided by n of n log n the whole power p converges and if p less than or equal to 1 this series diverges. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட். ஈஸியானது தான் இது. இப்போ log n is an increasing sequence. நம்ம என்ன பண்ணுறோம், log n வந்து increasing sequence, அதாவது monotonic increasing sequence வேணும்னா மென்ஷன் பண்ணிக்கோ. log n is a monotonic increasing sequence. ஓகே, ஸோ therefore அப்போ என்னவா இருக்கும், இந்த இதுக்கு whole common இவ்வளவும் வந்து என்னவா இருக்கும், that is monotonic இஸ் மோனோடானிக். அது என்னவா இருக்கும், டிக்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்னவா இருக்கும், இட் இஸ் எ மோனோடானிக். இதில் மென்ஷன் பண்ணிக்கோ, மோனோடானிக் டிக்ரீசிங் சீக்வன்ஸ். ஓகேவா, அப்போ இதுக்கு log n வந்து இன்க்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்குது, மோனோடானிக் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். அப்போ அதுக்கு 1 by n into log n the whole power p is a monotonic decreasing sequence. ஸோ அப்போ லெட்டு an ஈக்குவல் டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம், அந்த டேர்மை வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ மோனோடானிக் டிக்ரீசிங் அப்படின்னா நமக்கு என்னவா இருக்கும், a1 greater than or equal to a2 greater than or equal to etc. இது எது இன்க்ரீசிங்காக இருந்தால் எப்படி இருக்கும், a1 less than or equal to a2 less than or equal to a3 etc. அப்படி இருக்கும். ஓகேவா, ஸோ அப்ளை காஷிஸ் கண்டென்சேஷன் டெஸ்ட், அதை அப்ளை பண்ணுறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன வரும், சிக்மா கே ஈக்குவல் டு 2 to infinity 2 power k into a 2 power k அப்படி இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு என்னவா இருக்கும், a 2 power kக்கு பதிலாக என்னவா இருக்கும், இந்த டேர்மை நம்ம எழுதுகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து next line that is equal to sigma k equal to 2 to infinity 1 by log 2 power k into pன்னு கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், that is equal to sigma k equal to 2 to infinity k power p into log 2 power pன்னு எழுதுகிறோம். ஓகேவா, கேக்கு பவர் p எழுதுகிறோம், log 2 the whole power p. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், that is equal to இந்த லைன் கிடைக்கும், log 2 லாகை மட்டும் சம்மேஷனுக்கு வெளியே எடுத்துக்கிறோம். அப்போ log 2 the whole power p வெளியே எடுத்துக்கிட்டோம்னா சம்மேஷன் k equal to 2 to infinity 1 divided by log 2 the whole power p. நெக்ஸ்ட்டு தியரம் 18 யூஸ் பண்ணி இது எழுதுகிறோம். ஓகேவா, we know that 1 by n power sigma 1 by k power p convergesன்னா நம்ம என்ன சொல்லுவோம், if p வந்து greater than 1 and divergesன்னா if p less than or equal to 1. ஸோ அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், அப்போது log 2 இந்த டேமுக்கு சொல்லிடலாம். சரியா, இவ்வளோத்துக்கும் அப்போ என்ன சொல்லிடலாம், கன்வர்ஜஸ்னா p greater than 1 டைவர்ஜஸ்னா p less than or equal to 1. அப்போ இவ்வளோ டேர்ம்ஸே நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், சிக்மா an எடுத்துருக்குறோம். சரியா, அப்போ கட்டாயம் சிக்மா an வந்து என்னவாக இருக்கும், கன்வர்ஜென்ட் if p greater than 1 and diverges if p less than or equal to 1. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம், 1 by கொஸ்டினில் இருக்கிற நம்மளோட கொஸ்டினில் இருக்கிறது எது, 1 by n into log n the whole power pன்னு இருக்குது. சரியா, ஸோ அப்போ நமக்கு என்னவாக இருக்கும், இந்த டேர்ம் வந்து என்னவாக இருக்கும், கன்வர்ஜஸ் if p greater than 1 and diverges if p less than or equal to 1. ஓகேவா, இதோட நமக்கு தியரம் நம்பர் 19 வந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது வந்து ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வரைக்கும் இருக்கிறத படிச்சுக்கோ. சரியா, இன்றைக்கி நம்ம படித்தது வந்து காஷிஸ் கண்டென்சேஷன் டெஸ்ட்டு படிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து எந்த தியரம்,
சிக்மா 1/n⁻p கன்வர்ஜஸ்னா இஃப் p greater than 1 இருக்கும் அண்ட் டைவர்ஜஸ்னா இஃப் p less than or equal to 1 இருக்கும் இந்த தியரம். நெக்ஸ்ட் தியரம் நம்பர் 13. இந்த 3 தியரத்தையும் நல்லா படிச்சுக்க எழுதி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.